தீபாவளி திருநாள் மக்கள் அனைவரின் வாழ்விலும் தீமைகள் அகன்று நன்மைகள் பிறக்க கொண்டாடப்படும் நாள். தீபாவளி கொண்டாடப்படுவது எப்படி உருவானது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எல்லோருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பொறுமைக்கு இலக்கணமான பூமாதேவி இந்த உலகின் மகிழ்ச்சிக்காக தன் மகனின் உயிரையே தியாகம் செய்த திருநாளே தீபாவளி. தற்போதைய அசாம் ஒரு காலத்தில் காமரூபம் என அழைக்கப்பட்டது. மிகுந்த பெருமையுடைய நாடு காமரூபம். தமிழகத்தில் காமாட்சி, மீனாட்சி என்றெல்லாம் அம்பாளின் சக்தி பீடங்கள் இருப்பது போல வடக்கே உள்ள சக்தி பீடங்களில் முக்கியமானது அசாமில் உள்ள காமாக்யா பீடம். காமாக்யாவின் பெயராலேயே அவ்வூர் காமரூபம் எனப்பட்டது. அது மட்டுமல்ல, திருமாலின் தசாவதாரங்களில் வராக அவதாரம் நிகழ்ந்ததும் இங்குதான். இரண்யாட்சகன் என்பவன் பூமியை பந்தாக சுருட்டி கடலுக்கடியில் ஒளிந்து கொண்டான். பூமியை மீட்பதற்காக பெருமாள் வராக ஒற்றை கொம்புடைய பன்றி அவதாரம் எடுத்து கடலுக்குள் சென்றாள். இரண்யாட்சகனை அழைத்து பூமி பந்தை தன் கொம்பின் மீது தாங்கிக் கொண்டு வந்தார். பூமாதேவியுடனான இந்த ஸ்பரிசத்தால் ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு பௌமன் என்று பெயரிட்டனர். இதற்கு பூமியின் பிள்ளை என்பதே பொருள். இவன் மிகவும் கருப்பாக இருந்தான். எங்காவது இவன் சென்றால் அந்த இடமே இருட்டாகிவிடும். அந்த அளவுக்கு கருப்பு. திருமாலின் பிள்ளை என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இவன் தேவலோகம் சென்று அட்டகாசம் செய்தான். தேவலோக தலைவனான இந்திரனின் தாய் அதிதி அணிந்திருந்த குண்டலங்களை பறித்து கொண்டான். காமரூபத்தில் பிராக்ஜோதிஷபுரம் என்ற ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தான். பிராக் என்றால் கிழக்கு, ஜோதிஷபுரம் என்றால் ஒளிமிக்க நகரம். கிழக்கே சூரியன் உதிப்பதை கணக்கில் கொண்டு தேசத்தின் கிழக்கில் உள்ள தன் நகருக்கு இப்படி ஒரு பெயர் வைத்தான் அவன். தேவலோகத்தில் அவன் செய்த அட்டூழியங்களை இந்திரன் திருமாலிடம் சொல்லவில்லை. பெரிய இடத்து வம்பு எதற்கென விட்டுவிட்டான். இப்படி பல யுகங்கள் அவனுடைய அட்டகாசம் தொடர்ந்தது. அப்போது கிருஷ்ணாவதாரம் எடுத்தார் திருமால். அதுவரை பொறுத்த இந்திரன் வேறு வழியின்றி நரகாசுரனை பற்றி புகார் செய்தான். தன் மகன் செய்த அட்டூழியம் அவருக்கே பொறுக்கவில்லை. நரகாசுரன் ஒரு வரம் பெற்றிருந்தான். தன்னை பெற்ற தாயைத் தவிர வேறு எவராலும் அழிவு தரக்கூடாது என்பதே. அந்த வரம் கிருஷ்ணாவதாரத்தின் போது பூமாதேவி சத்யபாமாவாக பிறந்திருந்தாள். இதை திருமால் பயன்படுத்தி கொண்டார். நரகாசுரன் அவளது மகன் என்பதையே மறக்கும் வகையில் மாயம் செய்து தன்னுடன் அழைத்துச் சென்றார். தேரோட்டுவதில் வல்லவளான சத்யபாமா கிருஷ்ணருக்காக தேரோட்டிச் சென்றாள். கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் கடும் சண்டை நடந்தது. ஒரு கட்டத்தில் நரகாசுரனின் தாக்குதலில் மயங்கியது போல நடித்தார் கிருஷ்ணன். தன் கணவருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த சத்யபாமா நரகாசுரன் மீது அம்பு விட்டார். அவன் கீழே சாய்ந்தான். அதன் பிறகே இறந்தது தன் மகன் என்ற விஷயம் அவளுக்கு தெரிந்தது. தன் மகன் கெட்டவன் என்பதை அறிந்த அவள் மனதை தேற்றிக்கொண்டாள். இருப்பினும் ஒருவர் இறந்து போனால் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் வழக்கத்திற்கேற்ப எல்லா மக்களும் எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும் என்று வரம் பெற்றாள். அந்த எண்ணெயில் லட்சுமி வாசம் செய்து மக்களுக்கு செல்வ செழிப்பை தர வேண்டும் என வேண்டினாள். சூரிய உதயத்துக்கு 2 நாழிகைக்கு முன்னதாக குளிக்க வேண்டும் என்பதால் மக்கள் ஐப்பசி குளிரில் கஷ்டப்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்துடன் வெந்நீரில் குளிக்கவும் அனுமதி பெற்று தந்தாள். அந்த நீரில் கங்காதேவி வசிக்க வேண்டுமென வரம் பெற்றாள். இதனால்
மக்களின் பாவங்கள் தீரவும் வழி செய்தாள் லட்சுமி. லட்சுமி நம் இல்லங்களுக்கு வரும் நாள் என்பதால் தான் தீபாவளி என்றும் மறுநாளும் குபேர பூஜை நடத்தும் வழக்கம் ஏற்பட்டது. தீபாவளி திருநாள் ஒரு தியாகத் திருநாள். இந்த தீபாவளி நன்னாளில் உலக நன்மைக்காக நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று சபதமேற்க வேண்டும். தீமைகள் அகன்று நன்மைகள் பிறந்தால் நாடு நலம் பெறும். ஆகவே தீமைகள் அனைவற்றையும் நீக்கி நன்மைகளுக்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். இந்த நன்னாளில் உலக மக்கள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.